சங்கீதம் 28 அதனுடைய 7வது வசனத்துல கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். எத்தனை பேர் இந்த வேளையில சொல்வீங்க, நான் சகாயம் பெற்றேன், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. சில நேரத்தில் என்னுடைய நம்பிக்கையை நான் அறிக்கை பண்ண தவறினாலும் அவருக்கு தெரியும் என் இருதயம் அவரை தான் நம்பி இருக்கிறேன். இந்த காலை வேளையில ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆராதிக்க வைக்கிறது இதுதான், நான் சகாயம் பெற்றேன். 57 தாவீது சொல்லுகிறார், அவர் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி. மனிதர்கள் உதவுவார்கள் என்று மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து ஏமாற்றப்பட்டவர்கள் அதிகம். ஆனால் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து ஒருவரும் கெட்டு போகவில்லை என்பது சரித்திரம். வேதத்துல நமக்கு முன்பாக நமக்கு முன்னோடிகளாய் ஒரு பிதாக்கள் அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பினாங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு மேலேயே கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் பெற்றார். அவர் சகாயம் பண்ணும்படி என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் நம்மை தாங்குகிறார். யுத்த களத்துக்குள் போகும்போது தாவீது போகிறான், தனியா போகிறான். எதை நம்பி போகிறான் என்றால் அவர் சொல்றான், நான் அவருடைய நாமத்துல. எனவேதான் சங்கீதம் 18:40 தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படி என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம நோக்கி ஒரு கல்லு வருதுன்னு வைங்களேன், நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? விலகும். இந்த அளவுக்கு கோலியாத்துக்கு புத்தி இல்லையா? அவனுக்கு முன்னாடி கவன்ல வச்சு கறக்கிறது எல்லாமே கோலியாத்து பார்த்துட்டு தான் இருக்கிறான். அடிக்கிறான், கல்லு வருது, குனியாது செய்வோம்ல, ஏதோ ஒன்று பண்ணுவோம்ல, அவர் அப்படியே நிற்கிறான். எப்படி பிடரிய ஒப்பு கொடுத்தார், எங்கேயும் அசையாத என் பிள்ளை கல்லெறிகிறான். நம்ம ஜெயிச்சதெல்லாம் இப்படிதான். அல்லேலூயா. பிடரியை ஒப்பு கொடுத்தார். நான் நம்பினேன், என் வில்ல நம்பல, என் பட்டயத்தை நான் நம்பவில்லை, நான் கர்த்தரை நம்பினேன், நான் சகாயம் பெற்றேன். சகாயம் பெற்றதுனால பாடுறாரு, ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. நமக்கு எந்தெந்த பகுதியில அவர் நமக்கு ஒத்தாசையா இருந்து நடத்துகிறார், அதை எண்ணி எண்ணி துதிக்க பழகணும். கடந்த நாட்களில் எல்லாம் தேவன் நமக்கு செய்த சகாயம் என்ன, ஒத்தாசை என்ன, அதை எண்ணி துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் நன்றி உள்ளவர்கள். நாளை நினைத்து கவலைப்படல்ல தேவன் சமூகத்திலே நம்மை கொண்டு வந்தது. கர்த்தர் இதுவரை நடத்தினதை எண்ணி துதிக்கவும், நடத்த போகிறதை எண்ணி தேவனை மகிமைப்படுத்தவுமே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா.